வணக்க மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம எங்கே போகிறோன்னா தேனி டு மேகமலை ஒரு சின்ன ரைடு தான் போகிறோம். தேனியில் இருந்துட்டு மேகமலை ஒரு 56 கிலோமீட்டர் வந்து போட்டிருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி மேகமலையில் போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலி பண்ணிட்டு வரலாம். வாங்க மேகமலை போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். நம்மளோட வீடியோ கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம முன்னாடி தெரியுது பார்த்திங்களா, இதுதான் வந்துட்டு மேகமலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கே தான் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அங்கே வந்துட்டு நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி போட்டுட்டு அங்கே இருந்துட்டு உள்ளே போகலாம். இங்கே இருந்துட்டு இந்த செக் போஸ்ட்லேருந்து மேகமலைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. நான் 26 கிலோமீட்டர்ஸ் நான் வந்துச்சு இந்த செக் போஸ்ட் இது தாங்க. இங்கே தாங்க நம்ம வந்துட்டு எங்கேருந்து வந்தாலும் ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்கிட்ட வந்துட்டு நம்ம வண்டி நம்பர், நம்ம பேர், நம்ம எங்கேருந்து வர்றோம் அதை என்ட்ரி கொடுத்துட்டு தான் நம்ம உள்ளே போகணும். நான் நம்ம பையன் ஒருத்தன் முன்னாடி என்ட்ரி கொடுத்துட்டு நிற்கிறான். இப்போது நம்ம போய் என்ட்ரி கொடுப்போம். அங்கே வந்துட்டு என்ட்ரி வந்துட்டு ஃப்ரீ தாங்க. நம்ம வந்துட்டு பே பண்ணலாம் தேவை. என்ட்ரி வந்துட்டு ஃப்ரீ தான். அப்போ இங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம வந்த ஊரெலாம் தெரியும், நம்ம எங்கேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செம்ம காற்றுங்க, இங்கே பயங்கரமாக காற்று வீசிகிட்ருக்கு. நிற்கக்கூட முடியல, அப்படியே நம்மளே கீழே தள்ளி விடுற மாதிரி இருக்குது. அவ்வளோ வேகமாக காற்று வீசி. நாங்கள் மொத்தம் 3 பேர் 3 பைக்கில் வந்தோங்க. 5 பேர் வந்தோம். 2 பைக்கு தான் இங்கே இருக்குது. ஒரு பைக்கில் வந்தவங்க வந்துட்டு ஓடியே போயிட்டாங்க. எங்கே போனானே தெரில. நாங்கள் வர்ற வழியிலேயே அவனை காணோம். நாங்களும் மலையில் ஏறிட்டுருக்கோம், இன்னும் அவனை காணோம். பார்ப்போங்க அவன் எங்கே இருக்கான்னு தேடணும் ஃபஸ்ட்டு. அவன் எப்போவுமே இப்படி தான், என் கூடவே வர மாட்டான். நாங்கள் பைக் எடுத்துட்டானா அவர் வந்துட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் வரை அந்த மாதிரி. அவன் ஊரில் பைக் எடுக்கிறானா எங்கே போய் டெஸ்டினேஷன் எங்கே இருக்கோ அங்கே தான் போய் வண்டியை பார்ப்போம். அது வரைக்கும் போய்கிட்டே இருப்பான். பக்கத்தில் கூட யார் வர்றா போகிறா எதுவும் கண்டுக்கவே மாட்டான் அவன். அந்த மாதிரி தான் ஓடிட்டான் எங்களுக்கு. இந்த மாதிரி மலையில் நம்ம ஓட்டும்போது வந்துட்டு இந்த ஹேர்பின் பெண்ட்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பார்த்து தாங்க ஓட்டணும். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நான் வந்துட்டு ஏதோ ஒரு யோசனையில் வரும்போது என்ன மீறி அது பாட்டுக்கு வண்டி உள்ளே போச்சு. இட்ஸ் ஓகே, கொஞ்சம் மெதுவாக நம்ம பார்த்து தான் ஓட்டணும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் இப்படிலாம் ஆகுங்க எனக்கு. பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பைக் ஓட்டுன்றதே மறந்துட்டு வேறு ஏதாவது யோசனையில் போயிட்டுன்னா இப்படி தான் பண்ணுவாங்க. நான் பாட்டுக்கு ரோட்டில் அந்த பக்கம் போயிடுவேன், இந்த பக்கம் போயிடுவேன். லூஸ் தனமாக ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன். பாவங்க பின்னாடி உட்காந்துருந்தவன் தான் பயந்துட்டான். அவன் சொன்னான், நீ இந்த பக்கம் போனதுக்கு போல தான் ஆப்போசிட் சைடில் உள்ளே போயிருந்தேன்னா நம்ம மலையிலேருந்து கீழே தள்ளி விட்றப்படா, என்னை உயிரை போயிருக்குண்டா உன்னால் அப்படின்னு சொல்லி பயப்படுறான் பையன். நம்ம வண்டி வெளியே போயிடுச்சா பார்க்கவா? கஷ்டம் தான்டா. பிரேக்கு எனக்கு வந்துட்டு இந்த மேகமலைக்கு வந்துட்டு இதோட 2nd டைமோ 3rd டைமோ வராங்க. எனக்கு வந்துட்டு இந்த மலையில் ஏறும்போது ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன் இந்த பெண்ட்லாம் இந்த மாதிரி ரோடு போட்டிருக்காங்க, இந்த ஃபேர் பிளாக் மாதிரி வச்சுட்டு தரையில் பதிச்சிருக்காங்க. இப்போது தார் ரோட்லேயும் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம ஏறினாலோ இல்லை கீழே இறங்கும்போதோ வண்டி ஸ்கிட் ஆகும். இந்த மாதிரி தரையாக இருந்துச்சுன்னா வண்டி ஓவராக தானே ஸ்கிட் ஆகும். ஏன் இந்த இடத்துல இது போட்டிருக்காங்க? யாராவது அது ஏன் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். நம்ம பையன் ஒருத்தன் தான் நிற்கிறான், விட்டுட்டு வந்துட்டான் வேகமாக. என்னையும் என் ஃப்ரெண்டையும் ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு தெரில, அவனை தேடுவோம். அவன் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு மலையோட மேகமலைக்கே போயிருப்பான். போய் அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரலாம், பார்க்கலாம் என்ன பண்ணுறான், எப்படி இருக்கான் அப்படி சொல்லிட்டு.
செமையாக இருக்குங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சிருக்கும் போல். அதுதான் ரோடெல்லாம் கொஞ்சம் ஈரமாக, கொஞ்சம் லைட்டாக சாரல் விழுந்துட்டு தான் இருக்குது. நல்லா இருக்குது, ரொம்ப ஜில்லுன்னு. இங்கேருந்து பார்க்க வியூலாம் செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் தேனி, திண்டுக்கல், மதுரை இந்த சைடு யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு வந்துட்டு மேகமலை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். பிளேஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அது பையனா பொண்ணாடா? பாடுறா நான் பிரேக்கை மிதிக்கும் போது தான் சவுண்டு வந்துச்சு. சொல்லு, அங்கேயும் இந்த பிரேக்கை மிதிக்கும் போது தான் சவுண்டு வந்துச்சு. பாரு எங்க நீ எதுவும் மாட்டியிருக்கோ? தாளையே காணுங்க, அதெல்லாம் ஓடி இருப்பாங்க. இதெல்லாம் போட்டோ எடுத்த வீடியோ எடுத்தாலும் நல்லா இருக்கும். இன்னொரு சேர்த்து தள்ளுது அப்படியே. அப்படிதான் ஆமாங்க. மேலே போக 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 பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது பார்க்க. மிஸ்ட்லாம் நிறையா இருக்குது, மழை வேறு விழுந்துருந்துருக்கா. ஸோ வந்துட்டு கிளைமேட் பார்க்க செம ஆசமாக இருக்குது. ஃபைனலி அவனுங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் போயிட்டுருக்காங்க அவங்க நம்ம முன்னாடி. செமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ மிஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ரோடே தெரியலை, பக்கத்தில் வர வண்டியே தெரிய மாட்டேங்குதுங்க, அவ்வளோ இதாக இருக்குது, பனி மூட்டமாக இருக்குது. அவன் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்களா, அவன் தாங்க நான் சொன்ன ஆள். பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு மாதிரி ஒரு இடத்துல வண்டி எடுத்தாருன்னா அவர் இன்னொரு இடத்துல தான் போய் நிப்பாட்டுவோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் ஃபைனலி மேகமலை மேலே கிட்ட வந்துட்டோம். இதுதான் மேகமலை லேக்குங்க. இது நிறையா மிஸ்ட் அதிகமாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவன் கூட வந்தால் கூட நாங்கள் போயிட்டு ஒவ்வொரு இடத்துல நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் அவன் வந்துட்டு கூடயே வரமாட்டான், விட்டுட்டு ஓடிடுவான். ஸோ அவன் கிட்ட போகணுமேன்றதுக்காகவே நாங்கள் வந்துட்டு எங்கேயுமே அதிகம் நிறுத்த மாட்டோம். எங்கேயாவது ஒரு கடையில் வந்து பாட்டி சாப்பிட்றது கூட இல்லை. நாங்கள் வந்துட்டோம் காய்ஸ், ஃபைனலி மேகமலை ரீச் ஆகிட்டோம். பாருங்கள் செமையாக இருக்கா, மிஸ்டெல்லாம் செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடமே. முன்னாடி போயிட்டுருக்கவன் நிறுத்துறான்னு சொன்னால் நிப்பாட்டான், போயிட்டே இருக்கான், ஃபோட்டோ எடுக்கலாம் சொன்னான். சரி விடுங்க, அவன் போட்டும், நம்ம இங்கே நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிப்பாட்டவா கொஞ்சம் நேரம் ஒரு வீடியோஸ் எடுத்துகிட்டு போகலாம். கை கூட விரட்டு போன மாதிரி இருக்குடா இல்லை. இது 1
எத்தனை இடம் போட்டேன்? நல்லா இருக்கா? கழட்டிட்டுன்னா காற்றுக்கு முடி கேவலமாக இருக்கும் மேடா. அப்படின்னு இங்கே வந்துட்டு ஒரு பிளான் சேஞ்சுங்க. நம்ம மகாராஜா மெட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. அதனால் மகாராஜா மெட்டு போயிட்டு அங்கே பார்க்கலாம். மகாராஜா மெட்டு வந்துட்டோங்க. இங்கேருந்து நம்ம நடந்து தான் போகணுமா, பைக் இதுக்கு மேலே போவாதாமா. ஸோ வந்துட்டு இங்கே பைக்கை வந்துட்டு ஒரு தாத்தா டீ வித்துட்டு இருந்தாங்க, அவங்கக்கிட்ட பார்த்துக்கோங்க சொல்லிவிட்டு நாங்கள் இங்கேருந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த மகாராஜா மெட்டு மேலே போனோம்னா அங்கே வியூ பாயிண்ட்லாம் செம்ம அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதான் போயிட்டுருக்கோம். போயிட்டு நான் அங்கே போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். பாஸே, நான் அப்புறம் பேசி வாய்ஸ் ஓவர் போட்டுக்கிறேன். பாஸே, ஒன்றும் நடக்கக்கூட முடியலடா. ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டு போறானே, இன்னும் எம்புட்டு தூரம் கூட்டு போறேன் தெரியலையே. இந்த இடத்த பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கு. சுற்றிக்கு தைல தோட்டம், நடுவில் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். எந்த பக்கம் பார்த்தாலும் தைல தோட்டம் தான், எல்லா பக்கமும் செம்ம ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குங்க, பார்க்க அழகா. ஐயோ, கொஞ்ச நேரம் நின்னா விட்டுட்டு ஓடிடுவானுங்களே, நம்மளுக்காம அவனுக்கிட்ட போவோம். இங்கே ஒரு செக் போஸ்ட் மாரி இருக்குங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இங்கே நம்ம வந்துட்டு பே பண்ணணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எவ்வளோன்னு. அம்மா இன்னும் எவ்வளோ தூரம் இருந்துச்சு? முல்லை பெரியார் தெரியுமாண்டா? என்ன சொல்றீங்க? முல்லை பெரியாரா? நட பஸ்ஸு, நீ உன்னை எடுத்து உன்னையே தான் போடணும். நீ தான் வந்துட்டு ஃபேமஸ் ஆகணும். அம்மா கிடைக்குதா? வீடியோ ஓடுதான்னு பாரு. இன்ஸ்டால ஏதோ வீடியோ ஓடான்னு பாருப்பா. பாஸ் மல்லு ஒன்னது என்ன சிம்டா, எனக்கெல்லாம் கிடைக்கலையா? பத்தியா என்ன சிம்டா? என்ன பிஎஸ்என்எல் மச்சான்? இல்லை இல்லை, ஹாட்ஸ்பாட் போடுறான். ஏர்டெல் ஜியோ ஒன்றும் கிடைக்க, செத்து போய் கிடக்க என்னதெல்லாம். அப்புறம் ஓடுது. சரி, ஒரு நிமிஷம். அப்ப இங்கே இரு. ஒரு ஃபைனலி நம்ம வந்துட்டு அந்த மகாராஜா மெட்டோட வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. வந்துட்டோன்ற குஷியில் தான் வந்துட்டு என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். நல்லா இருக்குங்க பார்க்க, எல்லாம் பயங்கரமாக இருக்குது. செம்ம உயரத்தில் இருக்கும், செம்மையாக காற்றடிக்குது. எல்லாம் பக்கத்தில் இருக்க ஊரெல்லாம் குட்டி குட்டியாக தெரியுது. இங்கேருந்து பார்த்தா தாங்க முல்லை பெரியார் தெரியும்னு சொன்னாங்க. எவ்வளோ உயரத்தில் இருக்கும் பாருங்கள். இது நான் எடுத்த வீடியோ இல்லைங்க,
கேமரா எடுத்த என் ஃப்ரெண்டு தாஸ் எடுத்த வீடியோ. அவன் போஸ்ட் பண்ணுவான் பாருங்கள், அது என்ன சொல்கிறான்னு கேளுங்க. ஃபன் பண்ணிகிட்ருக்கான். நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க வந்தோம். அது இந்த இடத்துல கீழே தான் வந்துட்டு ஒரு பைசன் பார்த்தோம். சரியான மாடு, முரட்டுத்தனமாக இருந்துச்சு பார்க்க. பாகுபலி படத்தில் வருவேன், பல்வாய் தேவன் வந்துட்டு ஒரு நாக் அவுட் பண்ணுவாரே ஒரு மாடை, அது மாதிரி ஒரு மாடு, பெரிய மாடு. இங்கே பாருங்கள், கூட வந்தவனுங்க வந்துட்டு அந்தன்னே இந்த மலை உச்சிக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துறானுங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்டோரி போடுறது, ஸ்டேட்டஸ் போடுறது, டீப் வைக்கிறது, இதே வேலை தான் இவனுங்களுக்கு, வேறு வேலையே கிடையாது. அதில் இப்போ கொடுக்குறாரு ஒரு மாடல், அவர் தான் கோழி. அவன் பேர் சந்திரன், எல்லாம் கோழின்னு தான் கூப்பிடுவாங்க, நிக்நேம். அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நம்ம ஃபோட்டோ அழகழகாக எடுத்து தரணும், இல்லை வீடியோஸ் எடுத்து தரணும். அவர் ஸ்டோரி போடுவார், ஸ்டேட்டஸ் போடுவார். அதுவே நம்ம ஃபோனு கொடுத்து எடுறான்னா இருக்கிறதுலேயே மட்டமாக எடுத்து கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஆளுங்க. ஃபைனலி நம்ம மகாராஜா மெட்ரோ வந்துட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டோம். நல்லா இருந்துச்சு இடம். யாராவது மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து சுற்றி பார்த்துட்டு போயிடுங்க. நம்ம வீட்டுக்கு கிளம்ப டைம் ஆச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போவோமா? நாங்கள் வரும்போது வந்துட்டு எங்கள் ஊர்லேருந்து ஷார்ட்கட் வந்துட்டோம். கண்டம்னூர்லேருந்து வந்துட்டு சீலையம்பட்டி, ஓடப்பட்டி, அங்கேருந்து அப்படியே மேகமலை, இந்த ரூட்டில் நாங்கள் வந்துட்டோம். போகும்போது வந்துட்டு நாங்கள் காலையில் சாப்பிட்டதா, மதியம் சாப்பிடல. ஸோ மணி இப்போயே 4 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு போய் சின்னமனூர் போயிட்டு அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, கருணா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹோட்டலில் போய்ட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வரோம். எங்கள் முன்னாடி ஒருத்தன் வந்துட்டு போய்கிட்டு இருக்கான் பாருங்க, R15 V3 போயிட்டு இருக்கான். அவன் வந்து எங்கள் ஃப்ரெண்டு தான். அவன் இருக்குதுலேயே ரொம்ப கோளாறான ஆளுங்க. இப்போ கிடையாது, முன்னாடி ஒரு 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது போய் பைக்கில் கீழே விழுந்துட்டு வருவான். தாறுமாறாக பைக் ஓட்டுவான், டம்முன்னு கீழே விழுந்து வருவான். இப்போ தான் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கான். இப்போயும் மெதுவாக போகிறான்னா, எல்லாத்தையும் விட வேகமாக போகணுன்னு சைடு எடுத்து போயிட்டு இருக்கான். சொங்கின்னு போகிறாங்க.
நம்ம சின்னவனூர்கிட்ட வந்துட்டோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை நம்ம தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு டான் வரும். ஏதோ வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அதை வந்துட்டு நாங்கள் திருத்திக்கிறோம். ரொம்ப நன்றி காய்ஸ். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்